எல்லா பிரச்சனைக்கான தீர்வுமே ஒரு கலையை உருவாக்குறது தான். ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கும் போது கலையை உருவாக்க முடியும். தெளிவான புரிதலில் இருந்து கலை உருவாகுது. இசையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல பாட்டை, ஒரு படத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல படத்தை, இயந்திரம், அறிவியல் இதை பற்றின தெளிவாக புரிதல் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து உருவாக்கப்படுறதெல்லாம் கலையாக இருக்கும். கலையை பயன்படுத்தி எல்லா பிரச்சனையும் தீர்வை காணலாம். ஒரு நாட்டில் தீவிரவாத பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தீவிரவாதத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் ஏன் தீவிரவாதி யார் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கும் போது அவங்கள எப்படி திருத்துறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். தீவிரவாதிகளை கூட திருத்தக்கூடிய பேச்சை வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா தீவிரவாதிகளை திருத்துகிற மாதிரியான படத்தை எடுத்து தீவிரவாதத்தை தடுக்க முடியும். இதே மாதிரி 2 பேருக்கு நடுவில் சண்டை வருதுன்னா அந்த இடத்துல அந்த 2 பேருக்கு நடுவில் வர பிரச்சனையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை பற்றி தெளிவாக புரிய வைக்கிறது மூலமாக 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்லைன்னா ஜோக் சொல்கிறது இது மாதிரியான கலையை வெளிப்படுத்தும் போதும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையுமே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா வாழ்க்கையை பற்றின தெளிவான புரிதல் வேணும். இப்படி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தெளிவான புரிதல் தான் தீர்வாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதனோட மூளையோட வேலையை அவனை நல்லா வாழ விடக்கூடாது தான். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் நல்லா வாழலாம். ஆனால் மூளை தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடாது. பிரச்சனையை நீ தீர்க்க நீ தெளிவாக புரிஞ்சுக்க வேணாம், பவர்ஃபுல்லாக மாறு, கண்ட்ரோல் பண்ணு, மாற்று, இதெல்லாம் பண்ணால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அறிவை தேட சொல்லும் மூளை. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அறிவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செயலையும் செய்ய சொல்லும். இப்படி தான் நாட்டில் தீவிரவாத பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த தீவிரவாதிகளை எப்படி அழிக்கிறது, கட்டுப்படுத்துறது, அவங்களுக்கு எதிரான ஆயுதங்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் மூளை செயல்படவே வைக்கும். அதே மாதிரி 2 பேருக்குள்ள நடுவில் சண்டை வந்துச்சுனாலும் அந்த இடத்துல இன்னொருத்தனை கட்டுப்படுத்துறதை பற்றி தான் யோசிக்கும். இன்னொருத்தனை பதிலுக்கு எப்படி திட்டுறது, தன்னைத்தானே எப்படி நியாயப்படுத்திக்கிறது, இன்னொருத்தனோட தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கிறது, இந்த மாதிரி கட்டுப்படுத்துகிற விதத்தில் தான் யோசிக்கவே வைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதுமே வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் மாற்றி அமைக்கணும், பிடிச்சதெல்லாம் அடையணும், சூழ்நிலையை கட்டுப்படுத்தணும், சுற்றி இருக்கவங்களை கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டா நீ நல்லா வந்துடுவ அப்படின்னு மூளை நம்ப வைக்கும். அப்போ கட்டுப்படுத்துகிற விதத்தில் தான் மூளை யோசிக்கவே செய்யும். வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை பற்றின அறிவையும் வளர்த்துக்கிறதுல ஆர்வம் காமிக்காது. அறிவை வளர்த்துக்கிட்டால் வாழ்க்கை நல்லா வந்துடும் அப்படின்றதுனாலயே அறிவை வளர்த்துக்கிறதுல மூளை ஆர்வமே காமிக்காது. ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பாடத்தை பற்றியும் கற்றுக்கிறதுல ஆர்வம் காமிக்காது. வாழ்க்கையை பற்றியும் கற்றுக்கிறதுல ஆர்வம் காமிக்காது. இப்படி அறிவை வளர்த்துக்கிறதுல ஆர்வமே காமிக்காது. கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் அறிவை வளர்த்துக்கவே தூண்டும். ஸ்கூல் காலேஜில் கூட மார்க் எடுக்கணும், வேலைக்கு போகணும், இந்த மாதிரி சுற்றி இருக்க விஷயங்களை கட்டுப்படுத்தணும், ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்றதுக்கான அறிவை தான் தேடுமே தவிர ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிவை தேடாது. இப்படி முடிஞ்ச அளவுக்கு மூளை எதையுமே தெளிவாக புரிஞ்சுக்காத மாதிரி பார்த்துக்கும். ஆனால் வாழ்க்கையில் வர பிரச்சனை, சமூகத்தில் இருக்க பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கான தீர்வு கட்டுப்படுத்துறது கிடையாது. அதை பற்றின தெளிவான புரிதல் தான் தீர்வு. திரைப்படங்களை பார்க்கும்போது, பாடல் வரிகளை புரிஞ்சிக்கும் போது அதிலிருந்து வாழ்க்கையை பற்றின புரிதல் ஏற்படும். ஆனால் திரைப்படங்கள், பாட்டு இது எல்லாத்தையும் ஒரு பொழுதுபோக்குக்காண்டி பார்க்காம அதை பற்றி சிந்திக்கும்போது அதிலிருந்து வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கலாம். இப்படி தெளிவான புரிதல் மூலமாக தான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வை காண முடியும். ஆனால் மூளை பவர்ஃபுல்லாக மாறினா தான் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு தப்பான பாதையில் வழி நடத்தும்.